அத்த, அனாமிகா எவ்வளவு விளக்கம் சொன்னாலும், எத்தனை பேரு அனாமிகா பண்ணது சரின்னு சொன்னாலும், நான் என் பையனை மட்டும்தான் நம்புவேன். ஏன்னா என் பிசினஸ், என் சாம்ராஜ்யம் எல்லாத்துக்கும் அவன் ஒரு ஆள் மட்டும்தான் ராஜா. அவன் இடத்துல ராணின்னு யாரும் உட்கார முடியாது. மாம், நீ இப்படி கூப்பிட்ட எல்லா நேரமும் நானும் ஒண்ணு என் மகளா தான் பார்த்தேன். ஆனா நீ நல்ல மகளா இல்ல. அபிய நம்ம கம்பெனிக்கு வர வைக்க நீ பண்ண எல்லா முயற்சியையும் பாதியிலேயே முடிக்காம விட்டுட்ட. அது எல்லாத்தையும் அசோக் முடிச்சான். அதனாலதான் அபின்னு ஒரு டெய்லர் நம்ம கம்பெனியில சீஃப் டிசைனர் ஆனான். ஆனா அத்த, அனாமிகா மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை நீங்களே வைப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவதான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கா, நீங்க இல்ல. மாம், நான் அனாமிகா வேண்டாம். மறுபடியும் மறுபடியும் நடிக்க ட்ரை பண்ணாத. உன் கண்ணுல உண்மையே இல்ல. எல்லா உண்மையும் தெரிஞ்ச பிறகும் இன்னும் நீ நெஜத்தை மறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அது தப்பு. நீ அபிய வர வைக்க முயற்சி பண்ணதை தவிர நீ யோசிச்ச எல்லாமே தப்பு. நீ பண்ணது எல்லாமும் தப்பு. உங்க அப்பாவுக்கும் அபிக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. உங்க அப்பா வெல் எஜுகேட்டட் ஜென்டில்மேன், அபி டேலண்டட் டெய்லர். ரெண்டு பேரையும் நான் கம்பேர் பண்ணல. ஒரு பார்ட்னரா உங்க அப்பா இந்த கம்பெனிக்காக நிறைய உழைச்சிருக்காரு. இத வளர்க்கணும்னு கனவு மட்டும்தான் கண்டாரு. ஆனா அதை நிஜமாக்க அவரால முடியல. என்னால மட்டும்தான் அதை நிஜமாக்க முடிஞ்சது. இந்த கம்பெனியில growthன்னு ஒண்ணு இல்லைன்னா உன் அப்பாவும் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல டெய்லர் ஷாப் தான் வச்சிருப்பாரு. பட் நல்ல டெய்லரா அவர் பேர் எடுத்திருப்பாரான்னு கூட தெரியல. நான் சொல்ல வர்றது என்னன்னு உனக்கு புரியுதா? யாராலையும் அசைக்க முடியாத சேர்ல தான் அசோக்னு ஒருத்தனை உட்கார வச்சிருக்கேன். அசைக்க முயற்சி பண்ண ஒன்ன என் பொண்ணுங்கிறதுனாலதான் மன்னிச்சு விடுறேன். ஜெகன், கூட்டிட்டு போய் அட்வைஸ் பண்ணுங்க. மறுபடியும் மறுபடியும் நான் மன்னிச்சுக்கிட்டே இருப்பேனான்னு எனக்கே தெரியாது. இதையே லாஸ்ட் வார்னிங்கா எடுத்துக்கோங்க. வாங்க மாப்பிள்ள. வணக்கம் மாமா. முகமெல்லாம் சந்தோஷத்துல அப்படி ஜொலிக்குது. ஏன் மாமா, நல்ல விஷயம் பேசுறதுக்கு இப்படி தனியாவா ஒரு இடத்துக்கு வர சொல்லுவீங்க? இந்த பாருங்க, ஆளே இல்லை, அனாமத்தா நின்றுட்டு இருக்கீங்க. நல்ல விஷயம் பேசணும்னா நான் கிளப்புக்கு கூப்பிட்டுருப்பேன் மாப்பிள்ள. இங்க எதுக்கு வசூலிக்க போறேன்? அப்போ முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லதான் கூப்பிட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லை மாப்பிள்ள. அப்போ
சுத்தி வளைச்ச மாதிரி சொல்ல போறீங்க அப்படிதானே? மாப்பிள்ள, நான் எப்பவுமே ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுகிறவன், அது உங்களுக்கே தெரியும். ஓ, ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுகிறவர் தானே? அப்போ எதுவாக இருந்தாலும் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லுங்க. எதுக்கு வாயில் வட சுடணும்? மாப்பிள்ள, அரஞ்சனு வை, வாய் அலங்கோலமா மாறி. போடா, போய் தள்ளி நில்லு. போடா. மாமா அப்ப எதிர்த்து பேசிக்கிட்டு. மாமா, என் பேச்சை கேட்கலனாலோ இல்லை என்கிட்ட எகத்தாளமா பேசினாலோ மட்டும்தான் எனக்கு கோபம் வரும். மற்றபடி நான் நல்லவன் தான் மாமா. அது எனக்கு தெரியும் மாப்பிள்ள. உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால தானே மாப்பிள்ள அபி உங்களுக்கு நான் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன். நான் மட்டும் ஒத்துக்கிட்டா போதுமா மாப்பிள்ள? அபியும் ஒத்துக்கணும்ல. அபி கிட்ட தான் நீங்க பேசுறதா சொன்னீங்களே. பேச முடியல மாப்பிள்ள, பேசுறதுக்கான சந்தர்ப்பமும் அமையல. நான் பேசினா கூட அபி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாலான்ற நம்பிக்கை கூட எனக்கு வரமாட்டேங்குது மாப்பிள்ள. ஊரையே ஆள்றவன், நாளைக்கு நான் இந்த நாட்டையே ஆள போறவன். நானே உங்க வார்த்தைக்காக தவம் கடந்துகிட்டு இருக்கேன். ஏன் மாமா, உங்க வீட்டில் உங்களுக்கு மரியாதையே இல்லையா? மரியாதையெல்லாம் வீட்டில் நிறைய இருக்கு. ஆனால் எந்த பொண்ணுமே கல்யாணம்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டா எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, எனக்குன்னு ஒரு உறுப்பு இருக்கு அப்படின்னு தட்டி கழிப்பாங்கல்ல. அது ஒரு பக்கம் பயமா இருக்கு. இன்னொரு பக்கம் மாமா, எனக்கு நெஞ்சில பளீர்னு கத்திய சொருகுன மாதிரி பேசினாதான் பிடிக்கும். புரியுதா? மாப்பிள்ள, என் மகன் நல்லா இருக்கணும்னு எனக்கும் ஆசை தான். நாளைக்கே நீங்க அமைச்சர் ஆகிற லெவலில் இருக்கீங்க. உங்களை என் அபி கட்டிக்கிட்ட அவ வாழ்க்கை நல்லா தானே இருக்கும். அதெல்லாம் புரியுது. அபி என் பேச்சை கேட்க மாட்டா. அதை விட என் பேச்சை அவ காதால கேட்டாலான்னு கூட எனக்கு தெரியல மாப்பிள்ள. அப்போ மாமன் வீட்டில் மாமன் பேச்சுக்கு மரியாதை இல்லை அதானே? சரி விடுங்க மாமா, இனிமே பேசி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. என் மனசு தான் ரணமாகும். அப்புறம் வேற மாதிரி ஏதாவது எக்கு தப்பா யோசிக்க தோணும். எதுக்கு இது? சொந்தமாக முடியலனா வியாபாரத்தில் மட்டும் சொந்தமா இருந்துட்டு போயிடலாம். என்ன சொல்றீங்க? அந்த பழைய பாக்கியம் மட்டும் டக்குன்னு கொடுத்துற பாருங்க. இல்லையா முடியலனா இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, அது மாதிரி நடு மூஞ்சில நச்சுன்னு சொல்லிருங்க. நானும் ஏதோ ஒரு வகையில நஷ்டப்பட்டேன், ஏமாந்தேன் அப்படின்னு எடுத்துட்டு போறேன். உங்களை ஏமாத்துறதுக்காக இங்கே வர வச்சு எதுவும் பண்ணல மாப்பிள்ள. வேற ஒரு வழி இருக்கு. அப்படி முயற்சி பண்ணா அபி நீங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா சொல்றதுக்காக தான் இங்க வரவழைச்ச மாப்பிள்ள. என்ன மாமா சொல்றீங்க? ஒரு நல்ல நாளா பார்த்து எங்க வீட்டுக்கு நீங்க பொண்ணு கேட்டு வாங்க. ஒரு குடும்ப தலைவனா, ஒரு தகப்பனா, வீட்டுல யார் யாரை கல்யாணம் பண்ணோன்னு நான் தான் முடிவெடுப்பேன். அபிக்கு விருப்பம் இல்லைனா சங்கடம் தான் மாமா. மாப்பிள்ள, எப்பவுமே ஒரு கல்யாணம்னா 4 சண்டை இருக்கும், 4 வாக்குவாதம் இருக்கும். அதுக்கெல்லாம் யோசிக்க முடியுமா மாப்பிள்ள? எல்லா சண்டையும் தாண்டி நான் தாண்டி அப்பன்னு ஒரே சத்தத்தில் அவளை அடக்கிறேன். என்னை நம்புங்க, அபி உங்களுக்கு தான். நம்புறேன் மாமா. அடுத்த வாரத்திலேயே ஒரு நல்ல நாளை பார்த்து உங்க வீட்டுக்கு நான் பொண்ணு கேட்டு வரேன். வாங்க மாப்பிள்ள. வர மாப்பிள்ள. வாங்க. அண்ணே, அவர் தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போறாருல, அப்புறம் என்ன, நிச்சயதார்த்த பேசி முடிச்சுட்டு வர வேண்டியது தானே? ஒட்டு கேட்டியா? ஒட்டு கேட்கணும்னு கேட்கல, அந்த பக்கத்தில் நிற்கும் போது நீங்கள் பேசினது அப்படியே காற்றுல வந்து காதில் விழுந்தது. இப்ப கேட்டதெல்லாம் தப்பு இல்ல. மறுபடி இன்னொரு நாள் காத்து வாக்குல உன் காதுல ஏதாவது விழுந்தா ஏன் தலையில கல் ஊந்துரும், அதானே? கண்டிப்பா விழும். வண்டியில ஏறு. இப்போ கூட இந்தா கஞ்சம். அபி, நீ முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்ட. அபி எப்பவும் ஒரே அபிதான். நீ மாறிட்டங்கிறதுக்கு இதான் சாட்சி. எது? எப்பவும் பட்டு பட்டுன்னு சீர்ற பொண்ணு இப்ப வார்த்தையே இல்லாம இருக்க பார்த்தல. கா, என்னக்கா நீயும் லூசு மாதிரி பேசுற? அபி நல்லா நங்குன்னு நடுமுக்குல குத்துற மாதிரி தானே பேசுது. அபி எல்லாம் பழைய அபியா தான் இருக்குது. நீங்க தான் புதுசு புதுசா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு இதே வேலைதான். நீ விடு கணேசா.
ஆமா அபி. யாருக்கு? எங்களுக்கு. ஆமா அதை தான் அபி சொல்லுச்சு. அது உனக்கு காதுல கேட்கல? டேய் சும்மா ரெண்டா. சும்மா தான் இருக்கேன். இது பழைய அபி இல்லைங்கிறதுக்கு எங்களால எவ்வளவு காரணம் வேணா சொல்ல முடியும். கன்னியாகுமரி கடலை மொத்தமா குடிச்சிட்டு வந்த மாதிரி இப்படி கம்மன் உட்கார்ந்துருக்கிற அபிய இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? என்னது, அபி கடலை குடிச்சிருக்கா? ஆமா கணேசா. ஆத்தி, அக்கா மனசுக்குள்ள அப்பப்ப அலையடிக்கிறப்பெல்லாம் பெருமூச்சா வெளில வருது பாரு. ஆமா தானோ? ஏன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கணேசா. பாத்தியா, பழைய அபியா இருந்துச்சுன்னா இந்நேரம் கோபம் உச்சந்தலைக்கு ஏறி இருக்கும், பிராணாயாமம் பண்ணிருக்கோம். ஆமாக்கா, அதுவுமே பண்ணாம இருக்கு அபி. கணேசா, நம்ம கடையில வேலை செய்யறப்போ என்ன நடக்குது? ஏன் லேட்டா வேலை பாக்குறீங்க? நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணிட்டே இருக்கோம்ல, இப்ப ஏன் அப்படி பண்றது இல்ல? தனோ வேண்டாம். பாத்தியா முன்னெல்லாம் அபியக்கா கோவப்பட்டா கண்ணுல என்ன தெரியும்? அது சும்மா நெருப்பு தெரிக்குமே. ஆனா இப்ப என்ன தெரியுது? கண்ணு கலர் கலரா சீரியல் பல்பு போட்ட மாதிரி மின்னுது பாத்தியா? ஆமாக்கா அபி, இது ஏதோ பெரிய வியாதி மாதிரி இருக்கு. வா உடனே போய் நம்ம டாக்டரை பாத்துறலாம். டேய், இந்த வியாதிக்கெல்லாம் டாக்டரை பார்த்து ஒண்ணும் ஆக போறதில்ல. வேற வைத்தியம் தான் சரியா வரும். வேற என்ன வைத்தியம்? அக்கா, பாத்தியா கோவத்துக்கு பின்னாடி கூட ஒரு சிரிப்பு ஒளிஞ்சிருக்கு. அட ஆமா தானோ? டேய் போட வெளிய. ஆமா, எங்க போக சொல்ற? அரவிந்த் ஆட்டோக்கு காசு இல்லாம வழியில நிக்கறானா. நீ நம்ம கம்பெனிக்கார எடுத்துட்டு போய் அவனை கூட்டிட்டு வா. ஆட்டோவுக்கு காசு இல்லைன்னா அபி கிட்ட வந்து கேட்டா அபி தர போகுது. டேய் போடான்னு சொல்றல, கிளம்பி போ. போடா. போறேன். இதையாவது குடு. பேபி என்ன பண்ணிட்டு இருக்க? ட்ரெஸ் பேக் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் உங்க துணியை பேக் பண்ணுங்க, கிளம்பலாம். கிளம்புறோமா? எங்க? எங்கேயோ, இனிமே இங்க இருக்க முடியாது. ஏன்? என்ன பேபி? இனி இந்த வீட்ல இருந்தா என் கனவை துரத்தி பிடிச்சி நிஜமா மாத்த முடியாது. கனவே காணாம மனசுக்குள்ள ஒரு இறுக்கமான கயித்துல தூக்கு போட்டு தொங்கும். உயிருக்கும் மானத்துக்கும் நடுவுல வாழ்க்கை தடுமாறி கிடக்கும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ தேவையில்லை. எங்கேயாவது போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல மாச சம்பளத்துக்கு வேலை செய்யலாம். பேபி, அப்படி ஒரு சிச்சுவேஷன் இன்னும் வரல. இதுக்கு மேல என்ன சிச்சுவேஷன் வரணும்? நம்ம எந்த மாதிரி ஆளுங்களோட வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? நமக்கு விசுவாசமா நமக்கு வேலை செய்யறதா நம்மள நம்ப வச்சுட்டு பேரலா நம்மள பத்தின எல்லா விஷயத்தையும் அசோக் கிட்ட சொல்லிருக்காங்க. அசோக் எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிச்சிருக்கான். அப்போ நான் அவன் முன்னாடி இத்தனை நாள் முட்டாளா இருந்திருக்கேன். எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். நான் போட்ட திட்டம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி அபி கம்பெனி பிராண்ட பில்ட் பண்ணுவா. அசோக் கம்பெனிக்கு நிரந்தரமா எம்டி ஆயிடுவான். ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வரும், லாபம் கொட்ட ஆரம்பிக்கும். நான் எதையுமே செய்ய முடியாம கையை கட்டிட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கணும். அது சாவுக்கு சமமா எனக்கு வலிக்கும் ஜெகன். இல்ல பேபி, என்னை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாதீங்க ஜெகன். நான் பண்ண எல்லா பிளானுமே ஃபெயிலியர். சரி செய்ய முடியாத அளவுக்கு பெரிய ஃபெயிலியர். ஜஸ்ட் ஸ்டாப் இட் பேபி. எல்லா விஷயமும் அசோக்கு தெரிஞ்சு போச்சு. சோ வாட்? அவனை பொறுத்த வரைக்கும் இது எம்டி சேருக்காக நடந்த ஒரு சண்டை. அவன் அந்த அளவு தான் யோசிப்பான். ஆனா உன் அல்டிமேட் பிளான் அதுவா? இல்ல, இந்த மொத்த சாம்ராஜ்யத்துக்கும் நான் தான் ராணி ஆகணும். அப்போ நீ அதுக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு தெரியாம எப்படி பிளான் பண்ணி அசோக்கையும் அவன் குடும்பத்தையும் இந்த சாம்ராஜ்யத்தை விட்டு எப்படி துரத்தணும்ட்டு யோசி. எப்படி எப்படி யோசிக்க முடியும்? அசோக்குங்கிற ஒரு சின்ன பையன் என் மொத்த கான்ஃபிடென்ட்டையும் ஷேக் பண்ணிட்டான். நோ பேபி, இப்படி நீ மனசு உடையக்கூடாது. இப்பதான் நீ முன்ன விட ஸ்ட்ராங்கா மாறணும். முன்ன விட கிளியரா பிளான் பண்ணணும். அசோக்கோட கவனம் இனிமேல் இன்வெஸ்டர்ஸ் பக்கம் மட்டும்தான் இருக்கணும். அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால நீ எதுவும் செய்ய ட்ரை பண்ண மாட்டேன்னு நினைப்பான். ஆனா அபி, அவளை பத்தி பேசாதீங்க. அபிங்கிற ஒருத்தி மூலமாதான் நான் இவ்வளவு அவமானத்தையும் சுமந்துட்டு நிக்கிறேன். அது ஏன் நடந்தது? அதை யோசி. நீங்க என்ன சொல்ல வரீங்க? முதல்ல அதை கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. பேபி, அபியோட கடை தான் அவளுக்கு எல்லாம். கிட்டத்தட்ட அவ அம்மா மாதிரி. கடையை அடிச்சு சீல் வச்சதும் மறுபடியும் அந்த கடைக்குள்ள
நுழைய விடாம தடுத்தும் கூட அந்த கடையும் அதை பத்தின கனவும் அபிக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான பாண்டாக தான் இருக்கு. தன்னோட டெய்லர் ஷாப்பை திறக்க முடியாத மலையளவு வலியை தாங்கிக்கிட்டு தான் இன்னைக்கு அசோக்காக அவ்வளோ உழைக்கிறான். ராத்திரி பகலா கஷ்டப்படுறா. அவனுக்காகன்னு சொன்னா சந்தோஷமா சாகுற அளவுக்கு உயிரை கொடுத்துல உழைக்கிறா. அதுக்கு காரணம் அசோக். அசோக் மேல அவளுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை உடைச்சா தான் நேசிச்ச கடையை சீல் வச்சது அசோக் தான் அபிக்கு தெரிஞ்சா அவ என்ன ஆவா? மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க. அபியோட கடை மூடப்பட்டது, அவ வாழ்க்கை கொஸ்டின் மார்க்கா மாறி போனது, மாச சம்பளத்துக்காக அசோக் கம்பெனியில் அவ வேலை செய்யறது, இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அசோக் தான் சொன்னா அபி என்ன செய்வா? அடுத்த செகண்ட் அசோக் முகத்துல எல்லாத்தையும் விட்டு எறிஞ்சிட்டு வெளியில போவா. அப்போ அதை செய். அதை செய்யறதுக்கு அபி கிட்ட அசோக் ரொம்ப கெட்டவன்னு ஆழமா பதிய வை. சரியான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. அசோக் நடந்த எல்லாத்துக்கும் காரணம் அனாமிகா தான் சொல்ல மாட்டான். சொன்னாலும் அபி அவனை நம்ப மாட்டான். ஏன்னா அசோக் மேல அவ வச்சிருந்த எல்லா நம்பிக்கையும் அப்ப நொறுங்கி போயிருக்கும். ஸோ அசோக் என்ன பேசினாலும் அபி கிட்ட அவன் மேல மறுபடியும் நம்பிக்கை வரவே வராது. புரியுது. இப்ப நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அமைதியா கை கட்டி நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கறது. அபியோட டிசைன்ஸ் எல்லாம் மார்க்கெட்டுக்கு வரட்டும். கம்பெனியோட growth நல்ல நிலைமைக்கு வரட்டும். இனி அபி இல்லைன்னா இந்த கம்பெனியே இல்லைன்ற நிலைமைக்கு வரட்டும். அப்போ நீ அபி கிட்ட பேசு. மொத்த கம்பெனியும் அபி இல்லாம தடுமாறி நல்லா குலைஞ்சு போகட்டும். அந்த நிமிஷத்துல இருந்து இந்த மொத்த சாம்ராஜ்யமும் உன்னை தேடி வந்து உன் காலடியில் நிற்கும். நீ ராணி, யாராலையும் எதிர்க்க முடியாத ராணி. நான் ராஜா. அவ்வளோதான், சிம்பிள். எதுக்கு கணேசனை அனுப்புனீங்க? நீங்க 2 பேரும் ஏதோ தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு என்ன டார்ச்சர் பண்றீங்க? நாங்க டார்ச்சர் பண்ணா உனக்கு கோவம் தானே வரணும். எதுக்கு வெக்கம் வருது? வெக்கமா? நானா? நீ வேணா டாக்டர் கிட்ட உன் கண்ணை காட்டு. பாத்தியாக்கா, டாக்டர் கிட்ட நாங்க கண்ணை காட்டுறது இருக்கட்டும். நீ உன் மனசுக்குள்ள இருக்கிற டாக்டர் கிட்ட உன் மனசை கட்டி பேசு. அக்கா, நான் யாரையும் உன் மனசுக்குள்ளலாம் வச்சுக்கல. தேவையில்லாம பேசாதீங்க. பொய்னு தெரிஞ்சு ஏங்க இப்படி கூசாம பேசுற? கண்ணுல தான் காதல் மிதக்கிறது அப்படியே அப்பட்டமா தெரியுதே. அபி கண்ணுல மட்டுமா அது தெரியுது? அசோக் சார் கண்ணுல கூட தான் அது தெரியுது. அக்கா, நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், அசோக் சார் நம்ம முதலாளி. இருக்கட்டுமே, அதுக்கு என்ன இப்போ? முதலாளிக்கு காதல் வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன? அக்கா, இந்த பேச்செல்லாம் வேண்டாக்கா, விட்டுங்க. கனவுக்கெல்லாம் ஒரு அளவு இருக்கு. அசோக் சார் பக்கத்துல நிக்கிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி உனக்கு தான் இருக்கு அபியக்கா. தானோ, எதுக்கு நீயே உன் மனசை ஒழிச்சு ஏன் உனக்கு நீயே கண்ணாமூச்சி விளையாடுற? ராஜகுமாரன் கதையில ஏழை பொண்ண கல்யாணம் பண்ற கதையை கேட்டுதானே வளர்ந்த? அக்கா, அது கதைக்கா, நிஜம் இல்ல. அப்போ நம்ம தொண்டாமுத்தூர் அனிதா இருக்காளே, நம்ம கடை கஸ்டமர், பணக்காரி, கோடீஸ்வரி. ஆனா ஒரு சைக்கிள் கடைக்காரர் பையனை தானே கல்யாணம் பண்ணா. ஏன்னா இன்னொருத்தருக்கு நடந்த நிஜம்தான் நமக்கு கதையா கிடைக்குது. அபி, நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சொல்லு. ஐயோ சாமிங்களா, விட்டா நீங்க 2 பேரும் என்ன குழப்பி நீங்க சொல்றதா நிஜம்னு என்ன நம்ப வச்சிருவீங்க. என்ன ஆள விடுங்க. அப்படியெல்லாம் விட முடியாது. சின்ன வயசுல இருந்தே கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்தவ நீ. உன் வாழ்க்கையில இனிமே நீ கஷ்டம்ன்ற வார்த்தை கூட கேட்க கூடாதுன்னு தான் அந்த கடவுள் அசோக் சார உன்னை தேடி வர வச்சிருக்காரு. நீ ஏன் ஒதுங்கி போக நினைக்கிற? அக்கா, கனவு நிஜமாகலனா வாழ்க்கை ரணமாயிடும்க்கா. அதான் நம்ம எல்லைக்குள்ள நாம நிக்கிறதா நல்லது. அபியக்கா, இதெல்லாம் தேவையில்லாத பயம்.
தேவையான பயம்தான் தனு. இன்னொருத்தரோட வாழ்க்கைக்குள்ள நாம நுழைய முயற்சி பண்ணக்கூடாது. அது 2 பேருக்குமே பிரச்சனை. நான் விலகி நிக்கிறது தான் சரி. நீ விலகி போனாலும் அசோக் சார் உன்னை விட மாட்டாரு. நீ வேணா பாரு, இன்னும் 10 நிமிஷத்துல அசோக் சார் கிட்ட இருந்து உனக்கு கால் வரும். பாத்தியா?